ராமராமா, வெள்ளிக்கிழமை 16ஆம் தேதி ஜனவரி மாதம், விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 2ஆம் தேதி, திதி திரையோதசி திதி, நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம், காலை சிறிது நேரம் 6 மணி 48 நிமிடம் வரை, பின்பு மூல நட்சத்திரம், யோகா துருவ யோகா, கரணம் கரஜ கரணம். இன்றைய விசேஷம் மாட்டுப்பொங்கல். பசுமாட பேணி காக்க வேண்டியது நமது கடமை. பசுமாட உபாசிக்க வேண்டியதான நாள். பசுமாடு, காளமாடு எல்லா மாடுகளையுமே இன்றைய தினம் பூஜை செய்ய வேண்டும். மகா பிரதோஷம் இன்றைய தினம். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. கால்நடைகளை பூஜிக்கும் முறை பற்றி சாஸ்திரம் கூறுவது என்ன? சாஸ்திரத்துல காவோவை சர்வா தேவதாக அப்படின்னு ஒரு சொல். அதாவது எல்லா தேவதைகளும் வாசம் செய்யும் இடங்கள் அப்படின்னு சில வைகள் உண்டு. அதுல இந்த பசுமாடு, பசுமாட்டுல சகல தேவதைகளும் 33 தேவதைகளும் நித்தியவாசம் பண்றா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனாலதான் நாம எந்த பிரார்த்தனை பண்ணாலும் கோ பிராமணேபிய சுபமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு சேர்த்து சொல்லுவோம். ஆலயங்கள்ல நீங்க பார்த்தெல்லாம் தெரியும், ஒவ்வொரு பூஜை முடிவிலும் இந்த பிரார்த்தனையை செய்வார்கள் அர்ச்சகர்கள். பசுமாடு சுபிக்ஷமாக இருக்க வேண்டும், அது சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இந்த பசுமாட்டுல சகல தேவதைகளும் இருக்கா. பசுமாட்டை நாம் பூஜிக்க பூஜிக்க ஐஸ்வர்யம் அபிவிருத்தி ஆகும். அதனாலதான் ஆவே செல்வம் அப்படின்னு சொல்லுவா. ஆ அப்படின்னாலே பசுமாடு அப்படின்னு பேரு. அப்படி பசுமாட்டை பூஜிக்க வேண்டும். அதிலும் இன்றைய தினம் மாட்டுப் பொங்கல், பசுமாட்டை அவசியம் பூஜிக்க வேண்டும். காளை மாடு எல்லா மாடையுமே பூஜிக்கணும் இன்றைய தினம். மாட்டை பூஜிக்கிறதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தா, விசேஷமாக மாடை சுதந்திரமாக அவுத்து விடணும். இன்னைக்கு அதை கட்டி போட்டு ஒரு கட்டுல வைக்கக்கூடாது. அதுலயும் கால வேலையில அதை பால் கறந்து, பாலை கறக்கிறத இன்னைக்கு ஒரு நாள் யதேச்சமாக கண்ணுக்குட்டிய குடிக்க விட்டுடணும். குடிக்க விட்டு நல்லா கண்ணுக்குட்டி குடிக்கணும். அப்புறம் அதை சுதந்திரமாக அதை புல்வெளிகள்லாம் மேயறதுக்கு அவுத்து விடணும் பசுமாட்டை. இவ்வாறே இந்த மாடுக்கு கழுத்துல ஒரு ஒன்றும் அப்படி இங்கேயும் அங்கேயும் தொங்கும். அதுக்கு சாஸ்னா அப்படின்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. அந்த இடத்துல ரொம்ப அரிப்பு ஜாஸ்தியா இருக்கும் மாட்டுக்கு. அதை சொரிஞ்சுக்கிறதுக்காகவே கம்புகளை நட்டு வைத்திருப்பார்கள் கிராமங்கள்ல. அதுல போய் அதை நல்லா உரசி உரசி அது சொரிஞ்சுக்கும், அரிப்பை போக்கிக்கும். அந்த இடத்துல அந்த கழுத்துல நாம் அதை சொரிந்து விட வேண்டும். இந்த அரிப்பு போறதுக்கு நாம் அதை சொரியணும், அப்படியே அதை தடவி விடுறது. இதற்கு கோகண்டூயனம் அப்படின்னு பேரு. இது மகாபாபங்கள்லாம் போக்கிடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. பசுமாட்ட கழுத்துல இப்படி நாம் சுரிஞ்சு விடுவது, லேசாக அப்படி தடவி கொடுப்பது அதுக்கு ரொம்ப ஹிதமாக இருக்கும். அப்படியே காமிச்சுட்டே இருக்கும் கழுத்தை. பண்ணி பார்த்தா தெரியும். இதற்கு கோகண்டூயனம்னு பேரு. மகாபாபங்கள்லாம் நீ எத்தனை பெரிய பாபம் பண்ணியிருந்தாலும் அது போயிடும்டா, பஸ்மமாக ஆயிடும்னு பாபங்களுக்கெல்லாம் பிராயஷ்சித்தமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த முறையில பசுமாட்டை நாம் வழிபடலாம், கோ பூஜை செய்யலாம், பசுமாட்டுக்கு வேண்டியதான தானியங்களை வாங்கி கொடுக்கலாம். பசு சாலை, கோசாலை எல்லாம் அதற்கு வேண்டியதான பொருட்களை, அவர்களுக்கு வேண்டியதான தின்பண்டங்களை, பசுமாட்டுக்கு பாதுகாப்பதற்கு வேண்டியதான வசதிகளை செய்து கொடுக்கலாம். இவ்வாறு பசுமாட்டை பேணி காக்க வேண்டியது ஒவ்வொரு பிரஜையின் கடமை என்பதை நாம் உணர வேண்டும். ராம் ராம்.